லுக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரீத்தியோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத்தோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவும் போல் ஃபஹத்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. சுதாகரோட ஜோக்ஸ் வந்து பரிதாபங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. எல்லாரோட கேரக்டருமே இதில் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் எல்லாரோட கேரக்டருமே ஹீரோ சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே டாக்ஸிக்காக இருந்துச்சு. கதையில் நான் சொல்கிறேன். பட் மூவி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி 90s கிட்ஸ்க்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபுளாக ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கத்திலாம் பார்த்தாங்க அந்த சீன்ஸ் எல்லாம். பட் நிறைய சீன்ஸ் வந்து ஜென்சி கிட்டுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கும். ஏன் இந்த இடத்துல லவ் சொல்லிக்கலாமே, ஏன் இதை விட்டாரு அப்படின்ற மாதிரி. மற்றபடி வந்து மூவி ஓவராலாக ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் லேக் ஆகாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா போயிருக்கும். தமனோட மியூசிக்குமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்து மூலிமா எல்லார் இதயத்துள்ளேயும் போயிட்டார் அதர்வா. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய ஹீரோயின். எந்த ஹீரோயினுக்கும் அவர் கடைசி வரைக்கும் லவ் சொல்லவே இல்லை. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக யோசித்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுனா இந்த பொக்கே எடுத்துன்னு போகிறது, க்ரீட்டிங் கார்டு எடுத்துன்னு போகிறது, இந்த பொக்கே எடுத்துன்னு போகிறது, க்ரீட்டிங் கார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி பழைய சீனாக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பரிதாபங்கள் சுதாகர் பண்ணுற காமெடி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரக்ஷன் அண்ணன் நடிச்சிருக்காரு, அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வெளியே போகிற சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அது எல்லாமே படத்தில் சூப்பராக காமிச்சினாங்க ஃபஸ்ட் ஹாஃப். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட்டு அப்படியே ஜவ்வாக போட்டு இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக போச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் அப்படி நல்லா வர மாதிரி கிளைமேக்ஸ் ஃபன்னாக கொண்டு வந்து படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதர்வா சார்லேருந்து பிரீத்தி மேம், கைடலோவர் மேம் எல்லாருமே அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸ் நல்லா இருக்குது. ஃபேமிலி சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மெயினாக படத்தில் ட்விஸ்ட் 2-3 ட்விஸ்ட் இருக்குது. அது ரொம்ப அழகாக டீம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தது. படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. லுக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரீத்தியோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத்தோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவும் போல் ஃபஹத்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. சுதாகரோட ஜோக்ஸ் வந்து பரிதாபங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. எல்லாரோட கேரக்டருமே இதில் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் எல்லாரோட கேரக்டருமே ஹீரோ சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே டாக்ஸிக்காக இருந்துச்சு. கதையில் நான் சொல்கிறேன். பட் மூவி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி 90s கிட்ஸ்க்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபுளாக ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கத்திலாம் பார்த்தாங்க அந்த சீன்ஸ் எல்லாம். பட் நிறைய சீன்ஸ் வந்து ஜென்சி கிட்டுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கும். ஏன் இந்த இடத்துல லவ் சொல்லிக்கலாமே, ஏன் இதை விட்டாரு அப்படின்ற மாதிரி. மற்றபடி வந்து மூவி ஓவராலாக ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் லேக் ஆகாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா போயிருக்கும். தமனோட மியூசிக்குமே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக நல்ல மூவி. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. இந்த படத்து மூலிமா எல்லார் இதயத்துள்ளேயும் போயிட்டார் அதர்வா. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய ஹீரோயின். எந்த ஹீரோயினுக்கும் அவர் கடைசி வரைக்கும் லவ் சொல்லவே இல்லை. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக யோசித்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுனா இந்த பொக்கே எடுத்துன்னு போகிறது, க்ரீட்டிங் கார்டு எடுத்துன்னு போகிறது, இந்த பொக்கே எடுத்துன்னு போகிறது, க்ரீட்டிங் கார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி பழைய சீனாக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பரிதாபங்கள் சுதாகர் பண்ணுற காமெடி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரக்ஷன் அண்ணன் நடிச்சிருக்காரு, அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வெளியே போகிற சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் எல்லாரு கூடயுமே அவர் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க கூட காம்பினேஷன் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டுமே 2 ஃபைட் இருக்குது, அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னென்னா பாட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பாட்டு வந்து இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாட்டு அந்தளவுக்கு ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி படம் கண்டிப்பாக சூப்பர். கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அதர்வாக்கு பெரிய ஹிட்டாக இருக்கும் இந்த படம். கனெக்ட் ஆகும். இது 80s 90க்குன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இது. எல்லாரும் ஏன்னா எல்லாருமே நம்ம படிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம். எல்லாருக்குமே லவ்வர் இருப்பாங்க, எக்ஸ் லவ்வர் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அவங்க அப்பா மாதிரி இவரும் லவ்வே சொல்ல மாட்டார். ஆனால் இது என்னன்னா அது ஒரு லவ் இல்லை, இது 5 லவ் கிட்டே இருக்கும். எந்த லவ்வுமே சொல்லலை. வேறு லெவல் செம்மையாக இருக்குது. நிறைய ஹீரோயின் கூட நடித்த ஒரு பெருமை அவருக்கு தான் சேரும்.
சேரும் அதர்வாக்கு. ஒரே படத்தில் நிறைய ஹீரோயின் கூட நடிச்சிட்டாரு. செம பயங்கரம். ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். சீன்னா இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ட்விஸ்ட்டு ட்விங்ஸ்ன்னு தெரியாமல் லவ் பண்ணுவார், அது பயங்கரமாக இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் மூமெண்ட்னா எதை சொல்லுவாங்க? அவர் வந்து லவ் பண்ணுவார் அவங்கள லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி கயாடு லோகர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா, இவர் வந்து ஒரு பொண்ணை கூட்டு போய் அட்மிட் பண்ணுவார் கர்ப்பமாக இருக்கவங்கள. அப்போ வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, அது பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ. இதே முரளி டக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அது எல்லாமே படத்தில் சூப்பராக காமிச்சினாங்க ஃபஸ்ட் ஹாஃப். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட்டு அப்படியே ஜவ்வாக போட்டு இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக போச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் அப்படி நல்லா வர மாதிரி கிளைமேக்ஸ் ஃபன்னாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க, ஹீரோன்னு சொல்லி காமெடி ரோல். ஆமாம், எல்லாருக்கும் கரெக்டான ரோல் வந்திருக்கா? பிரீத்தி முகுந்தனுக்கு வந்து கரெக்டான ரோல் வந்திருக்கு. மாளவிகா மோகன் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கடைசியாக தான் வராங்க, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரோல் இல்லை. கயடு லோகருக்கும் பிரீத்தி முகுந்தனுக்கும் நல்லாவே ரோல் இருக்குது. சுதாகர் காமெடி வந்து படத்தில் செம்மையாக ஒரு கூட இருக்குது. யாரோட ஆக்டிங் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சுதாகரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதர்வாவும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்டோரி கம்மி பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. காமெடியில் ஒர்க் அவுட் ஆகுது. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமே ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ்லேயும் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் கடைசி வரைக்கும் அந்த லவ்வை சொல்லாமல் பயப்படுறாரு. அதுதான் கதையே. கடைசி வரைக்கும் அந்த படத்தில் வந்து 2.25 மணி நேரம் அவர் லவ்வே சொல்லவே மாட்டார். கடைசியாக ஒரு 40 செகண்ட் வந்து பிரீத்தி முகுந்தன் வந்து டைம் கொடுப்பாங்க. அப்பயே லவ் சொல்ல மாட்டாங்க. படம் முடிஞ்சிடும், எல்லோரும் வெளியே வந்துட்டோம். இதுதான் கதை. எந்த ஆடியன்ஸுக்கு இந்த மூவி வந்து கிடைக்கும்? மூவி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து பார்க்குறவங்க ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து எல்லோரும் எப்படா போகலான்னு இருப்பாங்க. ஆனால் கடைசி 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு படத்தில். செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ் தான். ரேட்டிங் எவ்வளோ ப்ரோ? ரேட்டிங் ஃபஸ்ட் ஹாஃப்காக 3.5 கொடுக்கலாம். 3.5 ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து 20 நிமிஷம், கடைசி 20 நிமிஷம் பார்க்கலாம். படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதர்வா சார்லேருந்து பிரீத்தி மேம், கைடு லோகர் மேம் எல்லாருமே அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸ் நல்லா இருக்குது. ஃபேமிலி சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மெயினாக படத்தில் ட்விஸ்ட் 2-3 ட்விஸ்ட் இருக்குது. அது ரொம்ப அழகாக டீம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தது. படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் ஓவராலாக 2.5 மணி நேரம் டைம் கொஞ்சம் படத்துக்கு அதிகம் தான் தோணுது. கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ தோணுது. அது ஒன்று தான் படத்தோட மைனஸாக இருக்குது. அது பண்ணியிருக்கு. படத்தோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதாவது ரொம்ப சொல்ல முடியாது, ஆனால் சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில சீன்ஸ் ஓகே ரகத்தில் அந்த அளவுக்கு இருக்குது காமெடி சீன்ஸ். ஒன் சைட் லவ் பற்றி தான் சொல்ல வராங்கப்பா. ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்க வந்து பொண்ணுங்கிட்ட சொல்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த படம் பேசுது. பேர் அந்த படத்தோட பேரை படம் ஃபுல்லாக காப்பாற்றிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஒன் சைட் லவ் பற்றி தான் பேசுது. ரெஃபரன்ஸும் இருக்குது, பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, ஓவராலாக நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஓவராலாக நல்லா இருக்குது படம். ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் பண்ணுவோம். ஒன் டைம் தான். படத்தில் லேக் இருக்குங்க. 2.25 மணி நேரம் போகுது. அவ்வளோலாம் படத்தில் திரும்பி சுற்றி ஒரே விஷயத்தை தான் சொல்ல வராங்க. அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கதை சொல்கிற மாதிரி ஆகிடும். பார்க்க வரா அவங்க பார்க்குறோம்ல, அதுக்கு சொல்ல. ஓவராலாக எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா படத்துலையும் பார்த்த சீன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், காப்பி பண்ணி கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. புதுசாக எதுவும் இருந்த மாதிரி இல்லை. அதுதான் ஒரு இதாக இருக்குது. ஓகேங்க, தாராளமாக ஒன் டைம் வாட்சபிள். அதுக்கு மேலேனா நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். இதய முரளி உண்மையாலுமே இந்த படம் எனக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான படம் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கன்பேக். படத்தில் உள்ள எல்லா சீனுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. பழைய படத்தினுடைய இதயம் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் மூவியாக நான் ஃபீல் பண்ணுறேன்.
எல்லாத்தோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்குது. அதர்வா சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிக்சரைசேஷன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. படத்தில் ரொம்ப கேமியோ நிறையா இருக்குது. ஃபகத் ஃபாசில் சார் தான் வந்து ஒரு படத்தை நகர்த்தி கொண்டு போகிறாரு. நடராஜன் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் ராம்கி சார் வர சீன் ஒரு சீன் வந்தாலுமே ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. சொல்ல வர மெசேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. ஒருதலை காதல் மனசுக்கு தோன்ற சோகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அழகான தருணங்கள் எல்லாத்தையும் உடனே வெளிப்படுத்திடணும், மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாதுங்கிறது தான் சொல்ல வர கருத்து. நல்லா சொல்லியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தமனோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வராரு. அவருடைய மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அந்த ஒன் சைட் லெவலுடைய ஃபீல் வந்து அந்த ஒன் சைட் லெவலே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகும். ஆபாசம் இல்லாமல் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. நிச்சயமாக தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. காமெடி இருக்கு. அதான் சுதாகர் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் டிராவிட் சார் இருக்காரு, ரக்ஷன் இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஹீரோடையே வர டிராவல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கூல் போர்ஷன் ஒன்று இருக்கு, அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல படம். தேட்டரில் வந்து தயவு செய்து படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் இல்லை, அது ஒன் சைட் லவ் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் அது கனெக்ட் ஆனிச்சுன்னா செகண்ட் டைம் பார்ப்பாங்க. பட் ஒன் டைம் ஃப்ரீயாக வாட்சபிள் மூவி தான் இது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு லவ் பேஸ்டு கான்செப்ட்டு. யூத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல மூவி இது லவ் பேஸ்டில். ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபாசில் சாருக்காக தான் வந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த லேக் எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த செகண்ட் ஆஃப் சூப்பராக போச்சு. என்ன மாதிரி லவ் பேஸ்ட் கான்செப்ட் தாங்க. அதாவது பசங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. எல்லாரும் பசங்களாம் வந்து பாருங்கள், நல்லா இருக்கு படம். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் மஜாவாக இருந்துச்சு. கேட்கலக்கா? எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்கக்கா. கேட்கல? அக்கா ஒரு படத்தை ஒரு வாட்டி தான்க்கா பார்க்கணும் தேட்டரில். அது வந்து எத்தனை வாட்டி வந்து பார்க்கணுன்றது எதுனா ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா வேணால் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குக்கா. அதெல்லாம் வந்து 10 வாட்டி பார்ப்பாங்க. ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், அவ்வளோதான்.